நல்ல மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா இட்லி கடை ரிவ்யூங்க. இட்லி கடை இப்போ தான் பார்த்துட்டு வாங்க. தனுஷ் அண்ணனோட 4வது படம் டைரக்ஷன். அவர் எடுத்த 4 படத்தில் இந்த படம் தான் செம்ம ஹார்ட் ஃபீலிங் மூமெண்ட்டாக இருக்கு எனக்கு. இந்த படம் தான் முப்பாட்டன் அப்பன் காலங்காட்டத்தில் என்ன தொழில் பண்ணியிருந்தாங்க அந்த தொழிலை கைவிடாமல் கடைசி இருக்கும் அந்த காலங்காலமாக அந்த ஜென்ரேஷனாக அந்த தொழிலை கடைப்பிடிச்சி செய்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கதை. ராஜ்கிரண் சார் பிரில்லியன்ட் ஆக்டிங், அவர் தான் மெயின். சத்யராஜ் சாரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். கொஞ்சம் சில எமோஷன்ஸ்லாம் அவருக்கு செட் ஆகலை சத்யராஜ் சாருக்கு. அது எனக்கு கொஞ்சம் பிளாக்காக தான் இருந்தது. ஒரு சில எமோஷன்ஸ் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அருண் விஜய் சார் மொரட்டு வில்லன், சரியான வில்லனிசம் ப்ளஸ் கிளைமேக்ஸில் ஒரு செம்மையான ஒரு காமெடியாக மாறினார். ஷாலினி பாண்டே ஒரு குறுகிய ரோலில் சின்னதாக ஒரு ரோலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க. நித்யா மேனன் ஆப்வியஸ்லி திருச்சிற்றம்பலத்தில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த ஆக்டிங், அந்த நக்கல் தௌலத்து அது எல்லாமே கரெக்டாக இருந்தது. அண்ணன் யதார்த்தமாக கிராமத்து பையனா கிராமத்து நாயகனா அந்த படத்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. தனுஷ் அண்ணன் அவங்க அப்பா வந்து சிவநேசங்கிற ஒரு இட்லி கடை நடத்துகிறாரு. அந்த ஊர் மக்களுக்கே அந்த இட்லி கடை புரிஞ்சிச்சு. அந்த இட்லி டேஸ்ட்டு, கைப்பக்குவம், பாரம்பரியம் எவ்வளோ அழகாக அந்த மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அதை சாப்பிட்றாங்க, கடை ஃபேமஸ் ஆகுது. திடீர்னு தனுஷ் வந்து நம்ம கடையை பெருசு படுத்தலாம்ப்பா, நிறைய பிரான்ச் வைக்கலாம், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த காலத்து டெக்னாலஜி அவர் சொல்கிறாரு. என் ஊரை விட்டு நான் எப்படி போவேன், என் மக்கள் இங்கே இருக்கிறாங்க, நான் இன்னொரு ஊருக்கு எதாக இருந்தாலும் நான் இங்கேயே பண்ணுவேன் அப்படி தான் ஊர் மேலே வச்சு இந்த பற்று பாசம். அதான் அண்ணன் ஆடியோ லான்ஸில் சொன்னார்ல, நான் சின்ன வயசில் இந்த மெமரிஸ், எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க இட்லி கடை அதெல்லாம் சாப்பிட்டு எப்படி நான் வளர்ந்தனோ அந்த மெமரிஸை கேதர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கற்பனையான கதை தான் இந்த இட்லி கடை. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. 2-3 ஃபைட் சீன் இருந்தாலும் தனுஷ் அண்ணனும் அருண் விஜய் அண்ணன் அந்த ஒரு ஃபைட் சீனு அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸு. கடைசி இந்த படத்தில் ஒரு மெசேஜ் என்ன சொல்கிறாங்களா, அஹிம்சையே இஸ் த பிக்கஸ்ட் வெப்பன் ஆஃப். ஸோ வைலன்ஸ் தான் வெப்பன்றாங்க, அஹிம்சையாக இருக்கிறது தான் இஸ் த பிக்கஸ்ட் வெப்பன் அப்படின்னு. அமைதி காத்தே போராட்டத்தில் ஜெயிக்கணும் காந்தி சொல்லியிருக்காரு, அஹிம்சை அதை தான் இவரும் சொல்லியிருக்காரு, அதுதான் மெசேஜ். ஸோ திடீர்னு இவர் ஊருக்கு போகும்போது அவங்க அப்பாவும் தவறிடுறாங்க. அந்த கவலையில் இருந்தால் அம்மாவும் அப்பா போயிட்ட புருஷன் போன சோகத்தில் அவங்களும் தவறிட்டாங்க. ஸோ தனுஷுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் ஃபாரினில் வேலை செய்கிறார், சத்யராஜ் சாரோட ஹோட்டலில் பெரிய ஒரு பொசிஷனில் வேலை செய்கிறாரு. அருண் விஜய் வந்து ஒரு கரமாந்திரம் படத்தில் எதுக்குமே அப்பம் பேச்சு கேட்காது, தொழிலை தொடங்காத வெட்டியாக ஊர் சுற்றிக்கின்னு கெட்ட பக்கத்தில் கஞ்சா வச்சிக்கின்னு ஹெராயின் குஷ்னு சரக்கு அடிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற பெட்டி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது. ஷாலினி பாண்டேக்கு வந்து தனுஷ் மேலே ஒரு லவ் வந்துச்சு, ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்க ஆரம்பத்தில் அவனுக்கு பிடிக்கல, நான் போய் நான் லவ் பண்ணி நீ பண்ணுறேன்ற. ஸோ அதை ஒத்துக்கல, அது ஒரு ஈகோ அட்டாச் 2 பேருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் ஆயிடுச்சு. அப்பா இருந்துட்டாங்க தனுஷ் அண்ணனுக்கும், அம்மா இருந்துட்டாங்க, நான் வரல, என் ஊரை விட்டு நான் இங்கே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். பார்த்திபன் சாரும் கொஞ்சம் வில்லன் மாதிரி லைட்டாக வந்தார், ஆனால் கடைசியில் நல்லா பண்ணார்னா அவரும் சின்ன வயசில் அந்த கடையில் தான் உட்காந்து, சின்ன வயசில் நம்ம ராஜ்கிரண் சாரோட கடையில் உட்காந்து தான் அந்த இட்லிலாம் சாப்பிட்டு இருந்த ஒரு மெமரினஸ்க்காக நான் எப்படி விட்டு கொடுப்பேன். ஸோ பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஏமாற்றிருந்தார். சமுத்திரகனியான ஸ்டார்டிங்கில் நல்லா மாதிரி வந்தார், அப்புறம் வில்லன் ஆகிட்டார். இவருக்கு ஆப்போசிட்டாக பரோட்டா கடை போட்டாங்க. அந்த பரோட்டா கடையை கொஞ்ச நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இவங்க இட்லி கடை டேமேஜ் ஆகும், அந்த கடை ஓடிச்சு. அதுக்கப்புறம் பரோட்டா கடை போயிடுச்சு. பரோட்டா வந்து உடம்புக்கு கெடுதி, இட்லி தான் உடம்புக்கு நல்லது. அது அந்த ஒரு பஞ்செலாம் நல்லா சொல்லியிருந்தாங்க நித்யா மேடம் படத்தில். மற்றபடி இட்லி கடை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல ஸ்க்ரீன் பிளே, ஜிவி அண்ணனோட அந்த ஃபைட் மியூசிக்கு ஒரு பிஜிஎம் நல்லா போட்டார். அருண் விஜய் தனுஷ் சண்டை போட்டுப்பாங்க, ஒரு பிஜிஎம் நல்லா இருந்தது. ஸோ ஒரு யதார்த்தமான ஒரு குடும்பங்களாக போய் உட்காந்து யதார்த்தமான தான் முன்னோர்கள், தான் பெற்றவங்க அப்பா தாத்தா முன்னோர்கள் வழிபட்ட அதே கால தொழிலில் அதே நடைமுறைகளை இந்த காலத்து ஜென்ரேஷனும் வழிபடணும் அப்படின்னு இந்த படம் வந்து சொல்லுது. இதான் இட்லி கடை நல்ல. ஸோ கடையை அவர் காப்பாற்றி கடையை மெம்மேல கடையை வளர்த்தி போயிட்டே இருக்கிறார் தனுஷ் அண்ணன். அவ்வளோதான்.